வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். எனக்கும் உங்களுக்கும் தேவை ஒரு நிறைவு. மனுஷன் பாவம் செய்த நாள் முதல் அவன் மகிமை அற்றவனாய் போனான். மகிமை அற்றவர்களாய் நாம் போனதினாலே நம்மளுடைய அனைத்தும் குறைவுள்ளது. அதனால தான் நிறைவு நமக்குள் வேண்டும், நிறைவானவர் நமக்குள் வேண்டும், நிறைவான திட்டம் நமக்குள் வேண்டும். நிறைவான திட்டத்தை நமக்குள் பெற்றுக்கொள்ள முதல் காரியம், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கருத்து பயனற்றதாய் போக வேண்டும், நம்முடைய எண்ணம் பயனற்றதாய் போக வேண்டும், நம்முடைய விருப்பங்கள் பயனற்றதாய் போக வேண்டும். நீங்க எவ்வளவு உங்களை குறித்து நீங்கள் நினைத்தாலும் ஆசைப்பட்டாலும் அதைவிட மேலான ஒன்றை தான் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய கருத்து பயனற்றதாய் போக வேண்டும். நமக்கு அன்புக்குரியவர்களுக்கு நம்முடைய கருத்தை சொல்லுவோம், ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய கருத்து பயனற்றதாய் போக வேண்டுமா? தியானம் பண்ணி தங்கள் மனதை வெறுமையாக்குவார்கள், ஆனால் அது தோல்வியிலே முடியும். சிலர் துறவரம் கொள்வார்கள், நல்லா வாழ்ந்துட்டு இது எல்லாம் வேண்டும் சொல்லி, நம்முடைய சாலமோனை போல மாயை மாயை எல்லாம் மாயை, நான் துறவரம் போகிறேன் என்று சொல்லி துறவரம் போவார்கள். அதுவும் பிரயோஜனம் இல்லை. அநேகர் பல சடங்குகளை செய்வார். அந்தந்த சடங்குகளை செய்து தங்கள் கருத்தை பயனற்றதாய் போக, தங்கள் மனதை வெறுமையாக்க முயற்சி எடுப்பார்கள். இதெல்லாம் பலரும் பல காலங்கள் முயன்ற காரியங்கள். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கருத்து பயனற்றதாய் போகும் பொழுது தேவன் தன்னுடைய திட்டத்தை உங்களுக்குள்ளே செயல்படுத்த தொடங்குவார். சீசர்களுக்கு இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது, உம்முடைய சித்தம் ஆக கடவது. நானும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு சுய சித்தத்திலே சாய்கிறவர்கள் ஏராளம். ஆனால் உன் சித்தத்தின்படி அல்ல, பரலோகத்தில் உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற சித்தமே உனக்குள் நடக்க வேண்டும். நம்முடைய கருத்து பயனற்று போக பழைய மனுஷனை களையணும். பழைய மனுஷனை களையிறதுக்கு உபவாசம் இருக்கணும். பழைய மனுஷனை களையிறதுக்கு புதிய மனுஷனை குறித்து தியானிக்கணும். அந்த வசனம் நமக்குள்ள தியானிக்க தியானிக்க நமக்குள்ளே அனல் மூட்டப்படும். வசனம் வாசிக்கிறீங்களா, தியானிக்கிறீங்களா? ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் வாசித்தால் குறைந்தது 2 வசனமாவது தியானிக்கணும். வசனம் தியானிக்க தியானிக்க பழைய மனுஷனை நம்ம களைந்து போடுகிறோம். எது நம்முடைய பழைய மனுஷன்? வெட்கப்படுகிறவனா நம்முடைய பழைய மனுஷன்? எதிர்த்து பேசுகிறவனா நம்முடைய பழைய மனுஷன்? பழைய மனுஷனை களைந்து கலத்தி போட்டது மட்டும் இல்ல, புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும், இயேசுவை தரித்து கொள்ளணும். அப்பந்தான் உங்க சிந்தை உங்களுக்குள்ள பயனற்றதாய் போகும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தேவ சாயலிலே நீங்கள் புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். சகேயு ஒரு பேராசை பிடித்தவனா இருந்தான். அவன் வரி வசூலிக்கிறவனாய் இருந்தான். வரி வசூலிக்கிறதுனால ஊராரெல்லாம் அவனை பாவி என்று முத்திரை குத்தக்கூடிய அளவுக்கு பாவியா இருந்தான். மனுஷர்களோடு அவன் கலந்து நிற்க மனுஷர்கள் விரும்புவதில்லை. அதனால ஒதுங்கி ஒதுங்கி வாழ்ந்த சகேயு இயேசுவை ஒரு நாள் கண்டான். இயேசு, சகேவே உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி சகேயுவை கூப்பிட்ட உடனே அவன் செய்தது, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியிருந்தது உண்டானால் நாளத்தனையாய் திரும்பி செலுத்துகிறேன். இதுதான் பழைய மனுஷனை களைந்து புதிய மனுஷனை தரிக்கிறதற்கு அடையாளம். பழைய மனுஷனை களைந்தீங்களா? சின்ன தொழிலை பண்ணும்போது சின்ன பாவம், பெரிய தொழிலை பண்ணும்போது பெரிய பாவம். தொழிலுக்கு ஏற்றாற்போல் பாவம் பெருகுகிறதா? பழைய மனிதன் உங்களை அடிமைப்படுத்துகிறானா? உங்க கருத்து ரொம்ப உங்களை அங்கிட்டு இங்கிட்டு அலக்களிச்சிட்டு இருக்கும். குருடனை போல அலைந்து கொண்டிருப்பீர்கள். உங்க கருத்து பயனற்றதா போனோம். வாழ்விலும் கருத்து பயனற்றதா போனோம், தாழ்விலும் கருத்து பயனற்றதா போனோம். கருத்து சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணுமே இருக்க கூடாது. எந்த குறுக்கு வழியும் போ தேவையில்லை, எந்த நேர் வழிக்கும் போ தேவையில்லை. என்னை குறித்து திட்டம் பண்ணுகிறவர், என்னை குறித்து யோசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் யோசித்து யோசித்து அந்தந்த காலத்தில் அதன் கனிகளை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல என்னை வளர்ப்பார். அதுக்குத்தான் பழைய மனுஷனை களையணும்.
என் கருத்து பயனற்றதா போகணும், உங்க சித்தம் நடக்கணும். அவருடைய சித்தம் நமக்குள்ள நடக்கணும்னா பழைய மனுஷனை களையணும், புதிய மனுஷனை தரித்து கொள்ளணும். சகேயுவை போல ஆஸ்தியின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். யார்கிட்டையாவது நான் அநியாயமா வாங்கியிருந்தா நாளத்தனையா கொடுக்கிறேன். அப்ப அவனுடைய ஆஸ்தி எவ்வளவு இருந்திருக்குன்னு பாருங்க. அதுதான் ரட்சிப்பு. இயேசு நல்லவர், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இழக்காதவன், எதையுமே இழக்காதவன் சரியான ரட்சிப்பு இல்லை. இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ள இழக்கணும், நஷ்டம் என்று விடணும், குப்பையுமாக எண்ணணும். இரண்டாவது காரியம், நம்முடைய கருத்து பயனற்றதாய் போக சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணும். சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரே இடம் ஆராதனை. ஆராதனையில சத்தம் போடணும், ஆராதனையில கையை தட்டணும், ஆராதனையில துள்ளணும், ஆராதனையில உங்க 2 கிலோ கறி குறையணும். கையை கூட தூக்க முடியாம அல்லேலூயா சொல்ல முடியாத ஆவிக்குரிய சபை அது அல்ல. பாட்டை சாதாரணமா பாடலாம், லோ ஸ்கேல்லையும் பாடலாம். நமக்கு முடிஞ்ச ஸ்கேல்ல பாடக்கூடாது, நமக்கு முடியாத 2 ஸ்கேல் தள்ளி பாடணும். பாதுகாக்கிறவர் அவர், அவருக்கு உயிரை கொடுத்து தான் பாடணும். சரீரம் ஒத்துழைக்காது. ஆனா சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. புத்தி உள்ள ஆராதனை செஞ்சு பாருங்க, நீங்க அறிவை யோசிக்கவே தேவையில்லை. அது டக்கு 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 டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். நீங்க நிறைய கணக்கு போட்டு கடைசியில ஆன்சர் வரலன்னா எப்படி இருக்கும்? 1 வருஷம் கணக்கு போட்டு 1 வருஷம் முடிவுல கணக்குல ஆன்சர் வரலன்னா எப்படி இருக்கும்? நிறைய பேருடைய அறிவு இப்படித்தான் இருக்குது. ஆனா நீ கணக்கே போட வேண்டாம், டைரக்டா ஆன்சரை மட்டும் அந்தந்த டைமுக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆன்சரை எழுதினா போதும், ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்குத்தான் கருத்து பயனற்றதா இருக்கணும். அதுதான் சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். புறம்பான மனிதன் தினம் அடித்தாலும் உள்ளான மனிதன் பலனடையணும். நமக்கு உள்ளான மனுஷன் தான் பெருசு. புறம்பான மனிதன் அலங்கோலமா அசிங்கமா இருந்தாலும் பரவாயில்லை. உள்ளான மனிதன் அது தேவன் கொடுத்த மனிதன், தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன், தேவனுடைய இதயத்தில் இருந்த மனிதன், தேவனுடைய திட்டத்தில் இருந்த மனிதன். இந்த உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே ஹல்லேலூயா தேவனுடைய திட்டத்துக்குள் இருந்த அந்த மனிதன் தேவ திட்டத்தை செய்ய நம்முடைய கருத்து பயனற்றதா போன ஜீவ பலியாய் ஒப்பு கொடுப்பதுன்னா என்ன? ராஜாவின் போஜனத்தினாலும் அவனுடைய பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. ஞாயிற்றுக்கிழமை பட்டினி இருந்து தேவனை ஆராதிக்கிறீங்களா? உங்க தொண்டை தண்ணி வத்த தேவனை ஆராதிக்கிறீங்களா? தேவனுடைய அப்பத்தை பெற்றீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தூதர்களுடைய மன்னாவை இங்க சாப்பிட்டுட்டு போனோம். பிசாசு உன்னை தொட முடியாத தூதர்களுடைய மன்னா. சிலருக்கு முழங்கால் போட முடியாது, வம்புக்குனே முழங்கால் போடணும். உபவாசம் இருக்க முடியாது, வம்புக்குனே உபவாசம் இருக்கணும். அப்பந்தான் கருத்து பயனற்றதா போகும். மனசு கேட்கறதெல்லாம் நாடியே நடிக்கும், நல்லா நடிக்கும். மனசு கேட்கும், குளிர்ச்சியா கேட்கும், அது வேணும் இது வேணும்னு அப்படியே கேட்கும். இணங்க கூடாது, மனசை ஒதுக்கணும், மனசை வெறுமையாக்கணும், மனச மகிமையின் தேவன் தான் நிரப்பணும். சாலமோனின் மண்டபத்தில் இயேசு கிறிஸ்து உலாவினது போல நம்முடைய சாலமோனின் மண்டபமாகிய நம்முடைய இதயத்தில், நம்முடைய மனதில் இயேசு ஒருவர் தான் உலாவ வேண்டும். அதுக்கு சரீரத்தை ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும். மூன்றாவது காரியம், நம்முடைய மனதை வெறுமையாக்குவதற்கு இயேசு ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தன்ட்ட இருந்து பிசாசு ஓடிடுச்சு. அந்த பிசாசு கொஞ்சம் சுத்தி வனாந்தரத்தெல்லாம் சுத்தி வந்து எட்டி பாக்குது. அப்போ அந்த மனசு எப்படி இருந்ததா? ஜோடிக்கப்பட்டு இருந்தது, அழகா இருந்தது. உடனே அந்த பிசாசுகள் சொன்னது, தண்ணிலும் பொல்லாத 7 ஆவிகள் அதை போய் கூட்டிட்டு வருது. கூட்டிட்டு வந்து எங்க குடியிருக்க விரும்புது? மனசுல. இன்னைக்கு யூடியூப் எடுத்தாலும் சரி, பேப்பர் எடுத்தாலும் சரி, யார்கிட்ட பேசினாலும் சரி, பிசாசுடைய செய்தி மனசை ஆளுகை செய்வதற்காக துடித்து கொண்டு இருக்கிறது. மனதின் நேரங்களை, சிந்திக்கிற நேரங்களை பிசாசு ஆதாயப்படுத்துறான். அதுக்காக ஜனங்களுக்கு காசு கொடுக்கிறான். உங்களுடைய சிந்தை முக்கியம். உங்க சிந்தை பரிசுத்தமா இருக்கணும், வெறுமையாக்கணும். முதல்ல ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ணுங்க. தேவனேன்னு சொல்லி ஆண்டவர் ஆராதிச்சு ஜீவ பலியா ஒப்பு கொடுத்து அப்படியே அமைதியா நில்லுங்க. அப்படியே உங்க மனசு அப்படியே அமைதியாயிரும், வெறுமையாக்கப்படும். வெறுமையாக்கப்பட்ட இடத்திலே ஜோதிகளின் பிதா உங்களுக்குள்ளே வெளிச்சமாய் உதிப்பார்.
மனசை வெறுமையாக்க சிறைப்படுத்தணும். எதை சிறைப்படுத்தணும்? இயேசுவை அறியக்கூடிய அறிவுக்கு விரோதமாய் இருக்கிறவைகள், பைபிள் ஸ்டடியை கேட்க விடாமல் இருக்கிறவைகளுக்கு விரோதமாய் சிறைப்படுத்தணும். பைபிள் வாசிக்க நேரம் இல்ல, பைபிள் திறந்து குடும்பமா தியானிக்க நேரம் இல்ல, குடும்ப தலைவர்கள் வசனத்தை விளக்கி சொல்ல குடும்பத்துல ஒருமனை இல்ல, ஒற்றுமை இல்ல. தேவன் உனக்கு கொடுத்த குடும்ப தலைவன் உனக்கு சத்தியத்தை போதிப்பதற்கு, தேவனை அறியக்கூடிய அறிவை பிள்ளைகளுக்கு விளக்கி சொல்லணும். வாழ்வில் மட்டுமல்ல, எந்த சூழ்நிலையிலும் இயேசுதான். ஏன்? நான் அவரை அறிந்திருக்கிறேன். அவர் யார் என்று அறிந்திருக்கிறேன். இயேசு மட்டும் போதும் என்று அறிந்திருக்கிறேன். அதை பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதை தடுக்கிற மேட்டிமை எனக்கு எல்லாம் தெரியும். பிள்ளைகள் சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் தெரியும். தாவீது கதையா தெரியும், தானியேல் கதையா தெரியும், எல்லாம் தெரியும் தெரியும் தெரியும்னு சொல்லுவாங்க. அவங்க மனசு எங்கேயோ அலப்பாய்ந்துகிட்டு இருக்கு. உலகத்தில் அவங்க நண்பர்கள் எதை சிந்திக்கிறார்களோ அதை சிந்திக்க தங்கள் மனதை அலைப்பாய விடுறாங்க. தெய்வ பிள்ளையே, கர்த்தரை அறிகிறதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தர்க்கம், இரண்டாவது மேட்டிமை, இப்படிப்பட்ட எண்ணங்களை சிறைப்படுத்தணும். தர்க்கம் பண்ணக்கூடாது. யூடியூபோ இல்ல மற்றதை பார்க்கும்போது எதிர்மறையான காரியங்களை குறித்து நீங்க ரொம்ப வாஞ்சிக்கிறவர்களா இருந்தால் சத்துருடைய ஆயுதம் அது. உன்னைய விட நான் பெரியவன், என்னை விட நீ பெரியவன், நீ சின்னவன், நான் பெரியவன், போட்டி பொறாமை அது இருந்தா மனசுல நிறைய குப்பை சேர்ந்துரும். போட்டி பொறாமை உன்னை ஜெயிக்க வைக்காது. கிறிஸ்துவின் சிந்தை உன்னை ஜெயிக்க வைக்கும். தர்க்கங்கள், மேட்டிமையான எண்ணங்கள் சிறைப்படுத்தணும். 4 பேரை கூட பேசிக்கிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை ஜெயிச்சிடலாம் நினைக்கிறாங்க. படு பாதாளத்தில் அவங்களுக்கு பங்கு இருக்கிறது. உன் கூட இருக்கிறவன் கர்த்தரை பற்றி பேசணும், இயேசுவுடைய வல்லமையை பற்றி பேசணும், இயேசுவோடு உள்ள உறவை பற்றி பேசணும். அதை தான் நம்ம கேட்கணும். உங்க மனசை வெறுமையாக்க இயேசு சாத்தானால் சோதிக்கப்படும் போது அவர் வசனத்தால் பதில் கொடுத்தார். அவருடைய கருத்தின்படி பதிலளிக்கவில்லை, அவருடைய அறிவின்படி பதிலளிக்கவில்லை, அவருடைய வல்லமையின்படி பதிலளிக்கவில்லை. வசனமே பதில் சொல்லுகிறது. இயேசு வசனத்தால் பிசாசை ஜெயித்தார். அவருக்கு பேச வல்லம் இருந்தது, அவருக்கு பேச அறிவு இருந்தது, அவருக்கு பேச உணர்வுகள் இருந்தது. அவர் வாயை திறந்த பட்டயம் புறப்படும். அதெல்லாம் பயன்படுத்தல, எழுதப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தினார். என்னை சிறைப்படுத்தி எனக்குள் இருந்து வசனத்தை வெளிப்படுத்துவதுதான் தேவ சிந்தையை பெற்றுக் கொள்வதற்கு அடையாளமாயிருக்கிறது. உங்க மனசுக்கு நீங்க சிறை வைக்கணும். மனசு பாயிர இடத்துக்கெல்லாம் பாயாத, சிறைப்படுத்து, சிறக ஒடி. எவனோ ஒடிப்பான்னு காத்திருக்காத, தேவ சபையில வந்து சிறக ஒடி. இயேசு சிறக ஒடிச்சா வலிக்காது. அதனால தேவ சபையில வந்து என் சிறக ஒட்டிக்கிறேன்ப்பா, என் தாளந்த ஒட்டைக்கிறேன்ப்பா, என் தகுதியை ஒட்டைக்கிறேன், எல்கேஜி பிள்ளை மாதிரி நான் உங்களை தேடுறேன் அப்படின்னு சொன்னா உங்க மனசு அப்படியே திறந்த வீதியா இருக்கும். 4வது காரியம், உங்க மனசை வெறுமையாக்க என்ன செய்யணும்? சில காரியங்களை நிரப்பணும். அப்போ வெறுமையாமார். எதால நிரப்பணும்? பிலிப்பியர் 4:8 நிரப்பணும். உங்க மனசு உண்மையினால நிரம்பணும். உண்மையினால எப்படி நிரப்புறது? ஆண்டவர் உங்களுக்கு உதவி செஞ்சா உண்மையினால உங்க மனசு நிரம்பும். ஒரு மனுஷங்க இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட கெட்ட குணம் 90% இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற 10% நல்லதை மட்டும் நம்ம எடுத்து அவங்கள நேசிக்கணும். அதுதான் உண்மை. உண்மையினால் நிரப்பப்படுவதற்கு அதுதான் வழி. அடுத்தவனுடைய நல்லதை பேசவே மாட்டாங்க. ஒரு தப்பை வச்சுட்டு அதை வச்சு பெருசா பேசுவாங்க. அது உன்னை கெடுக்கும். உன் மனசை வெறுமையாக்க அது உதவாது. உன் மனசை தேவ ராஜ்யமாக்க அது உதவாது. உன் மனசை தேவ சிங்காசனமாக்க அது உதவாது. உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள், கற்புள்ளவைகள், அன்புள்ளவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புண்ணியம், புகழ் எதுவோ சிந்திக்கணும். அப்போ நம்ம மனசு இயேசுவின் சிங்காசனமா மாறும். அதை வெறுமையாக்கலாம். நீங்க வெறுமையாக்கி பாருங்க, உங்க வாழ்க்கையில டெய்லி 10-50 அதிசயங்களை நீங்க பார்ப்பீங்க. நீங்க மனசை மட்டும் வெறுமையாக்குங்க, எல்லாம் வழி தன்னால திறக்கும். பெரியோர்கள் நடுவில் ஆண்டவர் வந்து உட்கார பண்ணுவார். ரட்சிக்கப்படுகிறவர்கள் நடுவில் உங்களை உட்கார பண்ணுவார். ஜெயித்தவர்கள் பக்கத்துல உங்களை உட்கார பண்ணுகிற
ஜீவனுள்ள தேவன். நம்ம கருத்து பயனற்றதா மாறுறதுக்கு மரியாளோ அந்த சந்ததிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். மரியாளுக்கு தேவதூதர்கள் செய்தியை சொன்னார்கள். எல்லாருக்கும் அந்த செய்தி வந்தது. ஆனால் மரியாள் அந்த செய்தியை என்ன செய்தார்? தன் இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருந்தார். தேவனுடைய செய்தி உங்கள் இருதயத்தில் சிந்திக்கிறீர்களா? இத பேசாம எவன் பிரிஞ்சு கிடக்கான், எவன் யுத்தம் பண்றான், எவன் எங்க போனா, எவன் கை உடைஞ்சு, எவன் கால் உடைஞ்சு, இதையே பார்த்து இரத்த வெறி பிடித்தவர்களைப் போல வாழாதே. நீ இயேசுவின் பிள்ளைங்கிறத சொல்ல வெக்கமா இல்ல? நீ விக்கிரகத்தை பார்க்க ஆசைப்பட்டா இரத்தத்தை பார்க்கறதுக்கு நீ ஆசைப்படுவ. இரத்தத்தை பார்க்க ஆசைப்பட்டா விக்கிரகத்தை பார்க்கவும் நீ ஆசைப்படுவ. ரத்தமோ விபத்தோ, மற்றவங்களை அடிக்கிறதோ, சின்ன பிள்ளை அழுறதோ, மற்றவர்களுடைய ஒப்பாரியோ நீ பார்க்க கூடாது. இதை பார்த்துக்கிட்டே சாப்பாடு உனக்கு அவ்வளவு வயிற்றுல விஷமா போகுது. அதனால கவனம். மரியாள் இந்த சந்ததியெல்லாம் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தாள். உனக்கு ஒரு சிந்தை வேணும். இந்த வாரம் முழுசு நீங்க சிந்திக்க வேண்டியது உங்க மனதை வெறுமையாக்குறத வச்சு சிந்திக்க. உன் மனதை வெறுமையாக்குவது என்றால் தேவனை அதுல நிரப்புவது. தேவன் கொடுத்த வசனத்தை நிரப்பணும். நான் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க உங்களை சிந்திக்கணும். 5வது காரியம், மனம் புதிதாகி மறுரூபமாகணும். எப்போ நடக்கும்? இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல். இந்த உலகத்துக்கு தக்க வேஷம் போடக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்ட பிள்ளை, வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளை, நீ தனி ரகம். நீ தனி ரகம். இந்த உலகத்துக்கு நமக்கு ஒத்து வராது. இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் நம்ம போட மாட்டோம். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், எனக்குன்னு ஒரு பரிசுத்த வழியை வைத்திருக்கிறார். மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகள் என்கிறதை வெறுக்கிறான். உலகம் கொடுக்கிற 5 சென்ட் 10 சென்ட் அந்த இடம் வேண்டாம் உனக்கு. உன் சொந்தத்திட்ட போய் போராடிக்கிட்டு இருக்காத, உன் பந்தத்திட்ட போய் போராடிக்கிட்டு இருக்காத. வச்சுக்கோப்பா, ஏசம் போடாதப்பா. அவங்க கல்யாணத்துக்கு போலன்னா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. அவங்க ஒதுக்க வேண்டாம், நம்ம ஒதுங்கிக்கிடுவோம். நம்ம ஒதுங்கினா அவங்களுக்கு நல்லது. நமக்கு சிறப்பான பங்கு இருக்குது. நமக்கு வானத்து பலகணிய திறந்து தருவாரு. அவன் இடமும் வரும், அவன் கூட சேர்ந்து 4 சாபமும் வரும். கைய கழுவிரு, எழுதி கொடுத்துரு. ஆமா, பங்கும் இல்லை, பாத்திரமும் இல்லை. 4 பேர் கையெழுத்த போட்டு யாருக்கு வேணுமோ வச்சுக்கோப்பா. வச்சு தொலைன்னு சொல்லாத, வச்சுக்கோன்னு சொல்லுங்க. தொலைன்னு சொன்னா அப்புறம் நாளைக்கு நீங்க தான் அவனையும் சேர்த்து சுமக்கணும். நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு வந்துருங்க. ஏன் சொத்து உங்க சொத்து. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தை தான் நம்முடைய சொத்து. நிந்தை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் இந்த உலகத்துல முதலாளி, நில சுவாந்தார். கிறிஸ்துவின் நிமித்தம் எவ்வளவு நிந்த அவமானம். இதுக்குத்தான் சபைக்கு போனியா? இதுக்குத்தான் ஓடி ஓடி ஜபத்துக்கு போனியா? நிந்திக்கிறார்களா? அதனால வேஷம் போட்டுறாத. நீ தேவ பிள்ளைங்கிறது ஸ்தோத்திரம் உலகத்துக்கு தெரியணும், சொந்தத்துக்கு தெரியணும், உன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கு தெரியணும். ராஜாவின் கோபத்துக்கு பயப்பட மாட்டோம். இந்த உலகம் என்ன செய்யணும் பயப்பட மாட்டோம். இந்த உலகம் எனக்கு வேலை கொடுக்கலனாலும் பயப்பட மாட்டோம். இந்த உலகம் வேலையை டிஸ்மிஸ் பண்ணாலும் பயப்பட மாட்டோம். சிலுவையின் முன்னே உலகமின் பின்னே இயேசுவை தான் தரித்து கொண்டேன். வேஷம் போட மாட்டேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நானும் அப்படித்தான் மாறாதவனா இருப்பேன். எப்பவும் நீங்களா வேஷம் ஜெயிக்காது. வேஷம் போட்டுட்டு உலகத்தை ஜெயிச்ச மாதிரி நீங்க வந்துருவீங்க. ஆனா உங்க மனசுல வீணான பாரம், துக்கம் வராது, கவலை இருக்கும். என்ன செய்யணும், அது பண்ணுமா, இது பண்ணுமா, மண்டை நிறைய ஒரி. மனதை ஃப்ரீயாக்கணும். கடைசியா ஒரு ரகசியத்தை சொல்றேன். நான் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப் வழியா மேல ஏறி ஏறி கடைசி ஸ்டெப் என்ன தெரியுமா? நம்ம கருத்து பயனற்றதா மாறுறதுக்கு 5 காரியங்களை சொன்ன. இது 6வது காரியம். கருத்து பயனற்றதாய் போவதற்கு அந்நிய பாசைய பேசணும். 2 நிமிடம், 5 நிமிஷம், 10 நிமிஷம் அப்படியே அந்நிய பாசைய பேசிட்டே இருக்கணும். அந்நிய பாசை பேசி பேசி அப்படியே கண்ணுல கண்ணீர் கொட்டணும். கண்ணீர் கொட்டிருச்சுன்னா அடையாளமா வந்துருச்சுன்னு அர்த்தம். உங்க இருதயம் வெறுமையாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ என்ன? வானத்து பலகணி திறக்க ரெடி ஆயிட்டுன்னு அர்த்தம். இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் நான் அதை நிரப்புவேன். உங்க மனதை நிரப்ப வேண்டியது வானத்து மன்னா.
பவுல் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமான பாசைய பேசுறேன், இதற்காக என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அந்நிய பாச பேசி 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 கருத்து பயனற்றதா போய் தேவனுடைய சித்தம் செய்ய எத்தனை பேர் ஆயத்தம்? அந்நிய பாசையினால் நீங்க விண்ணப்பம் பண்ணும்போது உங்க கருத்து பயனற்றதாய் போகும். உங்க பிள்ளைக்கு நீங்க பல காரியங்கள் யோசித்து வச்சிருப்பீங்க, இது செய்யணும் அது செய்யணும் இது செய்யணும் அது செய்யணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும், 1000 யோசித்திருப்பீங்க. அது அவ்வளத்தையும் ஒரு பெருக்குமாரை வச்சு அப்படியே பெருக்கி தள்ளிட்டா எப்படி இருக்கும்? அவ்வளத்தையும் தள்ளிட்டு நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமா என் தேவன் செஞ்சிட்டாரேன்னு யாருக்கு செய்வார்னா, இந்த 6 காரியம் செஞ்சவங்களுக்கு தான் செய்வார். உங்க மனசு வெறுமையானா பரலோக மகிமை இறங்கும். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் வந்து ஜலத்தின் மேல் அசைவாடினார். அவர் உண்டாக கடவுதுன்னு நடக்கும். அவர் சொல்ல சொல்ல சொடக்கு விட விட நடக்கும். இவ்வளவுதான் டைம் தேவை. ஒரு வீடு தேவையா? இவ்வளவுதான் டைம் தேவை. ஒரு கார் தேவையா? இவ்வளவுதான் டைம் தேவை. உன் பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் தேவையா? இவ்வளவுதான் டைம் தேவை. ஐயா, ரொம்ப யோசிக்காத. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் விசுவாசி ஆபிரகாம் பிள்ளையை எடுத்து பலியிடுறதுக்கு கொண்டு போறான். அவன் யோசிக்கவே இல்லை. அவன் மனசு வெறுமையா இருந்த. அவன் ஒரு பைத்தியம். இயேசுவை ஏற்றுக்கொள்றவன் ஒரு பைத்தியம் அப்படின்னு உலகம் சொல்லும். ஆனா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறவனை ஞானியிலும் அதிக ஞானியா மாத்தார். பிள்ளை கேட்கிறான், பலி பொருட்கெல்லாம் ரெடி, பலிக்குரியது எங்க? அப்பா சொல்றாரு, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அவர் அழுதுட்டு சொல்லல, பயந்துட்டு சொல்லல, அவிசுவாசத்தோடு சொல்லல, தைரியமா சொன்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் சொன்னாரு, எடுத்துட்டு போன்னு சொன்னாரு. நான் போயிட்டு இருக்கிறேன். அவர் அங்க என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியாது. என் தேவன் மகிமையானதை செய்ய போகிறார் என்கிறது மட்டும் எனக்கு தெரியும்னு போனா அவன் கண்ணை ஏறெடுத்து பார்க்கா. பலி பொருள் அங்கதான் இருக்குது. நீ கண்ணை ஏறெடுத்து பார். உன் கண்ணுக்கு எதிர உன் பலி பொருள் அங்கதான் இருக்குது. ரொம்ப தூரம் இல்ல, உன் கண் தூரம், உன் கண் பார்வை தூரம் தான் உன் பலி பொருள் இருக்குது. உன்னை ஆண்டவர் கொண்டு வந்தது விருதாவாக அல்ல. உலகம் உன்னை பார்த்து பைத்தியம்னு சொல்றதுக்காக அல்ல, உன்னைய தகப்பன்னு சொல்றதுக்காக தேவன் உன்னுடைய மனதை வெறுமையாக்குகிறார்.